அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க. என்ன மக்களுக்கு செய்யறாரு? பையன் வேற ஜாயிண்ட் ஆகுது அதுல. இவங்க எல்லாம் சேர்ந்து இதுதானே கஷ்டம் தானே. அவங்க வாரிசே உருவாக்குறாங்க. அந்த விஜயலட்சுமியா அந்த பொண்ணால அவர் பேரே கெட்டு போச்சு. அந்த 5000 ரூபாய் கொடுத்திருந்தாருன்னா அவர் ஜெயிச்சிருப்பாரு. போன்ல வதந்தி வருது, அதை தான் பார்த்து திட்டி நிற்போம். பாவம் போய் கையை வச்சுட்டு இந்த மாதிரி. ஏன்னா இப்போதைக்கு டிஎம்கேலாம் பார்த்தாச்சு, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க எப்படி டிஎம்கேலாம் பார்த்துட்டோம். நம்ம விஜய் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு தான் எனக்கு தோணுது. விஜய் தான். ஏன் விஜய் ஜெயிக்கணும்? சீமானுக்கு அவ்வளவா இது கிடையாது. அது அவங்க தான் இவங்க மேல குறை சொல்றாங்க, அவங்க மேல இவங்க சொல்றாங்க. அதனால அவர் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. விஜய் தான் வருவாருன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. கூட்டணி வந்தா சாலினி கூட வரலாம், சப்போஸ் வந்தா வரலாம், இல்லைன்னா இல்லைன்றாங்க. அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ சீமான் ஏன் வர வேணாம்னு நினைக்கிறீங்க? சில பேர் அப்படி சொல்றாங்க. அந்த விஜயலட்சுமியால அவருக்கு அந்த பேரை போயிடுச்சுன்றாங்க எல்லாரும். அவர் அந்த பொண்ணை இது பண்ணதுக்கு, அதெல்லாம் இது பண்ணதுக்கு, அதனால சொல்றாங்க எல்லாரும். அதனால அவர் பேச்சே போயிடுச்சு. அவருக்கு அந்த மதிப்பே இல்லை. ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, இது பண்ணிக்கிறாங்க. நான் பெருசா நீ பெருசான்னு போட்டுக்கிறாங்க. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. விஜய்க்கு தான் கொடுப்போம். விஜய்க்கு தான். அரசியலுக்கு வர மாதிரி தான் வச்சிருக்காரு. சில சீன்ஸ்லாம் அதில் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு அரசியலுக்கு வர போறாருன்ட்டு. அதனால அவ்வளோ நமக்கே முன்னாடி தெரியும் வந்துருவாருன்ட்டு. அதனால வந்துட்டாரு. எப்படியும் அவர் நல்லா செய்வாருன்னு எங்களுக்கு மனசுல தோணுது. ஒருத்தரே எப்படிங்க இருக்க முடியும்? அவங்க திமுகல அவங்க சொத்தெல்லாம் நிறைய சேர்த்துட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க. என்ன மக்களுக்கு செய்யறாரு? ஏழைங்களுக்கு எங்க செய்யறாங்க? ரேஷன்ல அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்க கொடுத்தாங்க? கொடுக்கவே இல்ல. அதனால ஜனங்களுக்கு கொஞ்சம் பாதி பேருக்கு இந்த மாதிரி கஷ்டம் தான் உங்களுக்கு. வேற ஒண்ணு, ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். இவர் சொன்னதை செய்வான்னு சொன்னாருல்ல, எங்க செஞ்சாரு? அதுதான் எல்லாரும் மக்களுங்க குறை சொல்றாங்க. அவரு ஸ்டார்டிங் பேச்சால தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா பட் இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் அவரு பேசுறது அவ்வளோ யாருக்கும் பிடிக்கல. அதனால இப்ப யங்ஸ்டர்ஸ் அவர் பக்கம் நிப்பாங்களான்றது தெரியல. மேக்சிமம் விஜய் பக்கம் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாம் நல்லா தான் போகுது. விஜய் தான் வருவாருன்னு சொல்றாங்க எல்லாரும். விஜய் வந்தா நல்லதுன்னா விஜய் படம் நிறைய பாக்குறோம். விஜய் படத்துல நிறைய பாக்குறச்ச அவர் நல்ல நல்ல கருத்து சொல்றாரு. ஏழைங்களுக்கு என்ன பண்ணணும், உதவி பண்ணணும் எல்லாம் சொல்றாரு. அதை நம்ம பாக்குறோம். அதனால விஜய் வந்தா ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம். இன்னும் சரியா அது இது தெரியல நம்மளுக்கு. கருத்து நல்லா பண்ணுவோம், ஆட்சி கொண்டு வருவோம், மக்களை காப்பாற்றுவோம்னு ஒரு ஆட்சி தானே இப்போ கொடுக்குறாரு. செல்லுலாம் வருது, நாங்கள் அதானே பார்க்குறோம் எல்லாருமே. அந்த செல்லை பார்த்தா எல்லாரும் பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இவங்க இந்த கட்சி ஆளுங்க இப்படி இருக்கிறாங்க, அந்த கட்சி ஆளு இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அதனால நாங்கள் அதை வச்சு நாங்கள் பேசுறோம். இப்ப விஜய் அவர்கள் கூட்டணியோட யாராச்சும் இருந்தா நல்லா இருக்குமா, இல்ல கூட்டணி இல்லாம தனித்து நின்னா நல்லா இருக்கும்? தனித்து நின்னா அவளுக்கு இதுவா இருக்குமான்னு சொல்ல முடியாது. கூட்டணி சேர்த்துனா கொஞ்சம் நிறைய ஓட்டுகள் விழும். அவ்வளவுதான். கூட்டணினா யாரோட கூட்டணி இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்? நான் ஸ்டாலின் கட்சி சூரியனு அவர் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியோ தெரியல. அவரு கூட்டணி வைக்க கூடாதுன்னா எனக்கு பிஜேபி கூட வைக்க வேணாம். கூட்டணி வச்சா மேக்சிமம் இப்போ இதுக்கு யாரு இருப்பாங்கன்றது தெரியல. சீமான் கூட வைப்பாங்களான்றது தெரியல. ஏன்னா சீமான் கிட்ட இருந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க விஜய் பக்கம். தெரியல ஆனா யாரு கூட வைப்பாங்கன்ட்டு அது டவுட் தான் எனக்கு. ஆமா, கூட்டணி இல்லாம இருந்தா ஓகே தான். ஆனா ஒரு இந்த வருஷமே இந்த இதுலயே எலெக்ஷன்லயே ஜெயிப்பாரான்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பெரியவங்க எல்லாருமே அந்த காலத்துல இருக்கவங்க எல்லாம் டிஎம்கே தான். அவங்க இன்னும் யங்ஸ்டர் பக்கம். இப்போ யங்ஸ்டர் மட்டும்தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லலாம். பெரியவங்க எல்லாம் போடுவாங்களான்றது டவுட் தான். நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா படத்துலயா இருக்கட்டும் சரி, இல்ல வெளியே பொதுவான இடத்துலயா இருக்கட்டும் சரி, 2026 சிஎம் நாங்க தான், டிவிக்கே தான் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு வந்தா நல்லதுதான். எனக்கும் விஜய் பிடிக்கும். அதுக்காக ஆனா நான் ஓட்டு போடுவேன்ன்றது இல்லை. ஏன்னா இப்போதைக்கு டிஎம்கே எல்லாம் பார்த்தாச்சு, அவங்க என்னென்ன பண்றாங்க எப்படி இருக்கு. டிஎம்கே எல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. இப்போ விஜய் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு தான் எனக்கு தோணுது. புது மாற்றங்களை கொடுக்கலாம். புது மாற்றம், புதுசா ஒருத்தவங்க வந்தாங்கன்னா எப்படி ஆட்சி பண்றாங்கன்னு பாக்கணும். யாருன்னா சாலினியோட கூட்டம் இருக்கணும்னு அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரும். உங்களோட கருத்து? எல்லாரும் ஆனா தேர்றது கஷ்டம்தான் அது. ஆனா எடப்பாடி வருவாருன்றாங்க சில பேர். எடப்பாடியோட கூட்டணி வருவாங்கன்னு அப்படி பேசப்பட்டு இருக்காங்க. அதுதான் வரும்னு சொல்றாங்க எல்லாரும். விஜயா
ஸ்டாலின் கிட்ட போகலாம், இருந்தாலும் ஒத்து வராது. பையன் வேற ஜாயிண்ட் ஆயிருக்கும் அதுல. ம். இவங்க எல்லாம் சேர்ந்து இதுதானே கஷ்டம் தானே. ம். அவங்க வாரிசே உருவாக்குறாங்க. ம். நம்ம ஏன்டா வரக்கூடாது ம். அப்படின்னு இப்போ வந்து 1000 ரூபாய் தராங்க. ம். இப்போ ஸ்டாலின் சொல்லியிருக்காரா, நான் ஜெயிச்சிட்டுனா அடுத்தது வந்து 2000 ரூபாய் தரேன்னு 2000 ரூபாய் தான். 2000 ரூபாய் தரேன்னு சொல்லும் போது மக்கள் என்ன செய்வாங்க? விஜய்க்கும் போட முடியாது, ம். சீமானுக்கும் போட முடியாது. ம். நான் வந்து ஸ்டாலின் தான் போடுவேன், எனக்கு 2000 ரூபாய் தராங்க, 2000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்களே. அதனால மக்களுக்கு இப்படி சாயத்துல இருக்கிறான். நெருக்கத்துல வரும் ஆட்சி வரும்போது டக்குன்னு என்ன பண்ணுவாங்க? எனக்கு 2000 ரூபாய் வருது, இவர் ஆட்சியில வருது, இவர் நல்லா செய்யறாரு, இவன் நேத்து வந்தவன் அந்த சினிமால டான்ஸ் ஆட்டு வந்தான், அவன் என்ன கிழிக்க போறான் அப்படின்னு மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த நேரத்துக்கு காலை வாரி விடுவாங்க. ம். இதான் ஜனத்துங்களுக்கு பணம் தானேப்பா பேசுது, இல்ல பணம் தான். நமக்கு அந்த கட்சியில பற்று, அவர் கலைஞர் நல்லதே செஞ்சாரு, ம். அதனால நம்ம செய்யறோம். முதல்ல எம்ஜிஆர் இருந்தாரு, நல்லா செஞ்சாரு, நம்ம வந்து அதுல குறையே சொல்ல முடியாது. எம்ஜிஆர் காலத்துல, ஜெயலலிதா காலத்துல ஒண்ணுமே சொல்ல முடியாது, ம். கட்சிக்கு ஆளே கிடையாது. ம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வந்து ரெட்டையிலேயே 2ஆ பிரிஞ்சுட்டு இருக்குது. நீ வச்சுக்கோ, நான் வச்சுக்கோ, நான் வச்சுக்க, நீ வச்சுக்கன்னு இருக்குது. அதனால எதுவும் சொல்றதுக்கு இல்ல அந்த 2 பேருமே. இப்ப எடப்பாடி உருப்படியா இருக்கிறதே ஒரே ஒரு கட்சி இவரு தான். ஒருத்தர் தான். ஸ்டாலின் ஓரளவுக்கு அப்படியே கொண்டுட்டு போறாரு. ம். அதனால சொல்றேன். எஸ்எஸ்சிஎஃப் அவங்களே இந்த 2 கட்சிக்கு அடிச்சுக்கிறாங்க. ம். அவங்க வந்தாங்கன்னா மக்களை எங்க இருந்து காப்பாத்துறது? ம். இவங்க ஜெயலலிதா, எம்ஜிஆர்லாம் நல்லா அந்த ஆட்சியை புரிஞ்சாங்க. அப்போ இவரு அவங்க அப்பா விஜயுடைய அப்பா அவங்க கூட தான் கூட்டணியா இருந்தாரு. நம்ம படத்திலே பார்த்திருக்கிறோம். ம். ம். எம்ஜிஆர் தான் எங்களுக்கு பிடிக்கும். எம்ஜிஆர். எம்ஜிஆர் தான் ஜெயலலிதா, எம்ஜிஆர். ஜெயலலிதா அம்மா கூட நல்லா பண்ணிட்டு தானே இருந்தாங்க. அவங்க இறந்த பிறகு தானே அவங்கவுங்க தலைக்கு பெருத்தனமாயி போச்சு. இப்போ அவங்கவுங்க இதுவாகி போச்சு. ம். ம். அந்த மாதிரி இருக்க சொல்ல எந்த இதுவும் இல்லை. ஊரே கொஞ்சம் பயந்து இருந்தது, நல்லாவும் இருந்தது. இப்போ அந்த அம்மா இறந்துட்டு இப்போ அவங்கவுங்களுக்கு இதுவாகி போச்சு. என்னன்னா இவர் வந்து கொஞ்சம் இந்த 1000 ரூபாய் கொடுத்துருந்தாரு பத்தியா, 5000 ரூபாய் அந்த இதுக்கு கொடுத்தாரு இந்த மழைக்கு. அந்த 5000 ரூபாய் கொடுத்துருந்தாருன்னா அவர் ஜெயிச்சிருப்பாரு. கடைசியில் இந்த 1000 ரூபாயும் இல்லை, ஒன்றுமே இல்லாத வெறும் 1 கிலோ சர்க்கரையும் 1 கிலோ அரிசியும் போட்டாங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லு? எவ்வளோ கோடி கோடியாக நீங்கள் பணம் எடுக்கிறீங்க. அந்த கோடி கோடியாக எடுக்கிறதுக்கு மக்களுங்களுக்கு கொடுத்துட்டு போய் எவ்வளோ ஏழைங்க இருக்குதுங்க, அதை பண்ணிட்டு போயிருக்கலாம்ல நீ. சரி, ஆளும் கட்சி எப்படி இருக்கு இப்ப? எப்படி பண்றாங்க? எது மாதிரி மக்களுக்கு செய்யறாங்க? எதையுமே சொல்ல முடியாதுன்னதான்ப்பா. தெராசு மாதிரி தானே இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, யாருக்குமே போக முடியல. தெராசு மாதிரி தான் இருக்குது மக்கள் கட்சியும், எல்லா கட்சியுமே தெராசா மாதிரி இருக்குது. இல்லை இப்போ எல்லாரும் கட்சிக்காரங்களுக்கு எந்த கட்சியில கூறுவாங்க, எந்த கட்சி வருவாங்க தெரியாது. அந்த மாதிரி நிலைமை தானே இருக்குது. அப்புறம் விஜய் யாரு கூட கூட்டணியே இல்லாம நிக்கிறதே நிக்கிறது நல்லதுதான். தனியா நின்று ஜெயிச்சு காட்டணும். தெரியல, நிறைய பேர் ஏடிஎம்கே ஓட எல்லாம் சேருவாங்க அப்படின்னு சேருவாங்க தான் இருக்கிறாங்க, இருப்பாங்க. அது எப்படி தெரியல, பாப்போம். இப்ப விஜய் அவர்கள் கூட்டணி இல்லாம ஜெயிச்சா நல்லா இருக்குமா, இல்ல கூட்டணியோட ஜெயிச்சா நல்லா? கூட்டணியா இருந்தா தான் நல்லது. அது கூட்டணி இல்லைன்னா அது எப்படி ஜெயிக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ மக்கள் எல்லாம் அங்கதான் போறது ஐடியா இருக்காங்க. இருந்தாலும் எப்படி இவரு வேற ஸ்டாலின் வேற மோதுவாரு கொஞ்சம். எல்லாம் பிரச்சனைங்க வரதா செய்யும். ஆமா, எல்லாம் தான் வரணும்ன்றாங்க. தெரியல யாரு வருவாங்க, கடவுள் தான் காப்பாற்றணும். போன்ல வதந்தி வருது, அதை தான் பார்த்து திட்டின்னு இருப்போம். பாவம் போய் கையை வச்சுட்டு இந்த மாதிரி ஆச்சு. அந்த விஜயலட்சுமியா அந்த பொண்ணால அவர் பேரே கெட்டு போச்சு. அதுதான் அனுதாபம், அவ்வளவுதான். மத்தபடி தெரியாது. அவரை நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது. அவர் பாட்டுனா அவர் வேலையை பாக்குறாரு. என்ன கொஞ்சம் போல்டா பேசுறாரு, அவ்வளவுதான். அது நிறைய இடத்துல வந்து உண்மையை ரொம்ப பேசக்கூடாதுங்க. பேசினா கஷ்டம். எதுவா இருந்தாலும் போல்டா பேசக்கூடாது. அவரு பேசிடுறாரு, நான் செய்யறேன், இவன் என்ன அவன் என்னன்றாரு. அது இல்லாம நேச்சுரலா விஜய் மாதிரியே பண்ணிக்கிட்டே போனா கூட நல்லதுதான். அவரும் நல்லவர் தான், நம்ம குறை சொல்ல முடியாது. அவரும் நல்லவர் தான். அவர் கொஞ்சம் நம்ம வாயால அவரு படபட நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு பேசிடுறாரு. விஜய் வந்தா தெரியும். விஜய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, வரலாம். அது அவங்க அங்க வர்றதோட புதுமையா ஒரு ஆள் வந்தா நல்லது.